எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான சங்கித்தனமான ஈனத்தனமான நயவஞ்சகமான பேச்சு இதெல்லாம். 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்ததற்கு பின்பாக இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்ததற்கு பின்பாக கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம். அப்புறம் என்னப்பா மெட்ரோ திட்டத்தை நிராகரிக்கல, நாங்க விளக்கம் தான் கேட்டோம்னு சொல்லி ஒரு கூட்டம் அங்கிட்டு கூவிட்டு இருக்கிறப்ப அவங்களோட எம்எல்ஏவே ஓப்பனா வாயை திறந்து ஒத்துக்கிருச்சு. எங்களோட ஆட்சி இங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்க மெட்ரோ திட்டத்தை கொண்டு வருவோம். அப்புறம் என்னத்துக்கு நீங்க ஒன்றிய அரசு இருக்கீங்க? ஐயோ அப்படின்னு நான் கேட்கல வானதி அக்கா, 4 பேர் நாக்கப்படுங்கிற மாதிரி உங்களை கேட்பாங்கன்னு சொல்ல வந்தேன். அதாவது இது எப்படி இருக்குன்னா, போன எலெக்ஷன்ல இவங்க ஏடிஎம்கே கூட்டணியில இருந்து தோத்துட்டாங்க. அப்ப ஏன் மத்த மாநிலங்களுக்கு ஒதுக்குன மாதிரி தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பினப்ப அன்புமணி ராமதாஸ் ஒன்னு சொல்லியிருந்தா, தமிழ்நாட்டு மக்கள் எங்க கூட்டணி இங்க ஜெயிக்க வைக்கல, எங்க கூட்டணி மீன்ஸ் தி பிஜேபி ஏடிஎம்கே பிஎம்கே உங்க கூட்டணி இங்க ஜெயிக்க வைக்கலையா, அதனால நாங்க அப்படித்தான் பண்ணுவோம், அப்படித்தான் கொடுக்க மாட்டோம், நீங்க ஜெயிக்க வைங்க கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்ல ஒரு ஸ்டேட்மெண்ட். அதை அவர் சிரிச்சுக்கிட்டே தான் சொல்லுவாப்ல. சிரிச்சுக்கிட்டே சொன்னாலும் அதே அவங்களோட மைண்ட் செட். ஏன்டா இதை நீங்களே டைரக்டா சொல்லிட்டிய, அப்புறம் என்னடா இதுக்கு முன்னாடி அவங்களும் அதனடா சொன்னாங்க. அவங்க ஆளாத மாநிலம் அப்படின்றதுனால நம்ம கேட்கிற கோரிக்கையை நிறைவேற்றாம நிராகரிச்சு திரும்பி அனுப்பியிருக்காங்கன்னு சொன்னப்ப இல்ல நாங்க விளக்கம் தான் கேட்டோம் சொல்லிவிட்டு இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்ததற்கு பின்பாக கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம்.